ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் கூடிய ஒவ்வொரு போயம்கான சினானிம்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழ் மீனிங்கோட போட்டே வரோம். இன்றைக்கி அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன ஸ்னோவி ஈவினிங். ஸோ இந்த போயமோட சினானிம்ஸாக நம்ம தமிழ் அர்த்தத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, புக் இருக்கவங்க புக் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் நம்ம சிலபஸ் வைஸாக கொடுத்துருப்போம். இதில் பேஜ் நம்பர் 133 பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்கே சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஓகே, வாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா க்யூர். ஸோ இந்த க்யூர் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா ஆட், அதாவது ஒரு விசித்திரமாக அன்யூஷுவலாக இருக்கதான் பார்த்தோம் அப்படின்னா க்யூர் அப்படிமோ. ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது, அன்யூஷுவலாக இருக்குது, அதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்யூர் அப்படிங்கிறது விசித்திரமான அப்படிமா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வுட்ஸு. ஸோ இந்த போயமில் வுட்ஸோட நம்ம பொதுவாக வுட் அப்படின்னா ஒரு மரக்கட்டை அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடர்ந்த காடு, அதான் வுட்ஸ் அப்படிம்பாங்க. an area of land covered with a thick growth of trees. ஸோ ஒரு அடர்ந்த வனப்பகுதி, ஸோ காடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் வுட்ஸ் அப்படிங்காங்க இந்த போயமில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹார்னஸ். ஸோ அந்த ஹார்னஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குதிரையோட கழுத்தில் பார்த்தோம், அதோட கழுத்து தோள்பட்டை அதெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெல்ட் மருந்து கட்டுவாங்க, குதிரை சேனம் அப்படிம்பாங்க. ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்னஸ் அப்படிங்கிறது. நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்க மாதிரி குதிரை பெல்ட் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோசன். ஸோ ஃப்ரோசன் அப்படின்னா ஃப்ரீஸ், ஃப்ரோசன். ஸோ ஒரு ஐஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ உறைஞ்சு போய் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பனி நிறைஞ்ச இடம். ஸோ அது சொல்கிறதுக்காண்டி அந்த ஃப்ரோசன் அப்படிங்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீப். நம்ம பொதுவாக ஸ்வீப் அப்படின்னா துடைக்கிறது அப்படிமோ. ஸோ டு மூவ் ஸ்விட்லி அண்டு ஸ்மூத்லி. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா அதை மூவ் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா சிச்சுவேஷனில் பொறுத்து அது மீனிங் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டவுனி. ஸோ டவுனி அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாழ்வான இடம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டவுனி ஃப்ளேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளேக் அப்படின்னா செதில் அப்படிமோ, எ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக்கு. ஓகே, ஸோ டவுனி அப்படின்னா தாழ்வான. ஸோ அந்த டவுனி ஃப்ளேக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த தாழ்வான பகுதியில் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃப்ளேக். ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டவுனி ஃப்ளேக். ஸோ அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்டு சேர்ந்தா இருக்கும், டவுனி ஃப்ளேக் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தமும் தனித்தனியாக பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி போயம்கான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 5 days ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 5 days ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஷார்ட்கட்லேயே சிலபஸ் இருக்கக்கூடிய போயம், ப்ரோஸ் இதெல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆத்தருக்கான ஷார்ட்கட், நேஷனாலிட்டிக்கான ஷார்ட்கட், அதுக்கப்புறம் போயம்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், அவரோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானிம்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, அது போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கை பார்த்தினா டீட்டெயில் வீடியோவும் இருக்கும். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.